பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது தேவனால் உருவாக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பதில் தேறினவன். வாசிப்பதில் தேறினவனாய் இருந்த பிறகும் அவனுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்காமலே இருந்தது. இங்கே என்ன நடக்கிறது? சவுலை ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கிறது. தேவனால் விடப்பட்ட என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினார். அப்பொழுது கர்த்தரால் விடப்பட்ட, அதாவது தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்? பல காரணங்கள் இருந்தாலும் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிப்பதில் தேறினவனான தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது சவுல் சொல்லுகிறான், வாசிக்கிறதில் தேறின யாராவது இருந்தால் கொண்டு வரலாம். அப்பொழுது தாவீதுடைய காரியம் அங்கே பரிந்துரைக்கப்படுகிறது. தாவீதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. தாவீது அழைத்து வரப்படுகிறான். அவன் வாசிக்கும் போது அந்த ஆவி சவுலை விட்டு விலக சவுல் சொஸ்தமாகிறான். தாவீதுக்கு அந்த வேலை உறுதியாகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் நம்மை எதில் பழக்க வைக்கிறாரோ, எதில் உருவாக்குகிறாரோ, அல்லது எதில் நம்மை படிப்பிக்கிறாரோ அதில் முழு மனதோடு சந்தோஷமாய் கவனம் செலுத்தி அதிலே வளருவோம். நமக்கான வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. நமக்கான வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். யோசேப்பை பாருங்கள். அவன் சொப்பனம் காண்கிறது மட்டுமல்ல, சொப்பனத்தில் அர்த்தம் சொல்லுகிற காரியத்தில் அவன் உருவாக்கப்பட்டான். அவன் உருவாக்கப்படுகிறான். இன்னொரு பக்கம் கர்த்தர் அவனுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார். பார்வோன் 2 சொப்பனங்களை பார்க்க வைக்கிறார். அதற்கான அர்த்தம் சொல்லுகிற சான்ஸ் யோசேப்புக்கு கிடைக்குது. யோசேப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறான். அவன் உயர்ந்த நிலையை அடைகிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நிறைய படிச்சிருக்கிறேனே, ஆண்டவர் தானே என்னை படிக்க வச்சாரு, இதிலெல்லாம் ஆண்டவர் தானே என்னை வளர பண்ணியிருக்கிறார், இந்த காரியத்தில் என்னை அதிகமாக உருவாக்கி இருக்கிறாரு, ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே, எனக்கு வேலை இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லையே, நான் அடுத்த நிலை அடைவதற்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லாத நிலையில் அல்லவா இருக்கிறேன் என்ற வேதனையோடு புலம்பலோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாய்ப்பை உருவாக்கி தருகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிறவர் என்று. ஆமென். அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். அவரால் வாய்ப்பை உருவாக்க முடியும். என கேட்குற அன்பு சகோதர சகோதரி, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, தாவீதுக்கு வாய்ப்பை உருவாக்கி அவனை ஆசீர்வதித்தது போல் வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கான வாய்ப்பை கிருபையாய் உருவாக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.